ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். பொட்லி பட்டன் ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம இந்த டிசைன் வந்து மேக் பண்ணுறோன்னு பார்க்கலாம். தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க டிசைன் எப்படின்னு சொல்லிட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்லீவையும் நான் ஒன்றா சேர்த்து தான் உள்ளே வச்சுருக்கேன். அதில் வந்து 3 இன்ச்சு வித்து 4.5 இன்ச்சு ஹைட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த அளவு வேணும்னா இந்த 3 இன்ச்சு 4.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதோட சின்னதாக வேணுனாலும் நீங்கள் அளவை வந்து சிறுசு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதை 2ஆக பிரிச்சுட்டு நம்ம லெஃப்ட் ரைட் பிரித்து எடுத்துக்கலாம். லெஃப்ட் ரைட் பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுதான் வந்து மெயின் கிளாத் என்னோடது. இதுதான் ப்ளவுஸு. இதை வந்து கீழே வந்து பார்டர் இருக்குது, மேலே வந்து லைனாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. நான் வந்து அதை 2ஆக பிரித்து எடுத்துக்கிறேன். எனக்கு ஸ்லீவ் வந்து ஒன் சைடாக கட் பண்ணதுனால எனக்கு வந்து ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் வந்தது. அதனால் நான் மெயின் கிளாத்தை வந்து நான் ஜாயிண்ட் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 சைடுமே நான் ஜாயிண்ட் போட்டு எடுத்துகிட்டு சென்டரை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஜாயிண்ட் போட்டிருக்கறனால ஒன் சைடாக போயிடும். அதனால் வந்து இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து அந்த சைடு 3 இன்ச்சு, இந்த சைடு 3 இன்ச்சு நம்ம கட் பண்ணியிருக்கு இல்லைங்களா, அதை ஒரு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கோங்க லைனிங் கிளாத்தை. ஓகேங்களா? அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக வரும். நான் வந்து கீழே வந்து 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருந்தேன். அதனால் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நான் அடிச்சுக்கிறேன். என்னடா டேப்பில் ஒட்டு போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து என்னோடய ராசியான டேப்புங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா, போன ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது டேப் வந்து ப்ளவுஸுக்கு கீழே இருந்து தெரியாமல் நான் அசால்ட்டாக சிசரில் வச்சு கட் பண்ணிட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 2 இன்ச்சு கட்டையே வந்து டேப் வந்து 2 துண்டாக போயிடுச்சு. அப்புறம் எனக்கு வந்து இதை தூக்கி எறியவும் எனக்கு மனசில்ல. அதனால் நான் வந்து இதை ஒட்டு போட்டு அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த டேப் அதாவது நான் எத்தனையோ டேப் வாங்கியிருப்பேன் இத்தனை வருஷத்தில். நான் போன கடைக்குன்னு போய் டேப் வாங்கினேன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வர்றது வந்து எல்லோ கலராக தான் இருக்கும். நானே தேடினாலும் அந்த கலர் தான் எனக்கு வரும். நான் நிறைய தடவை வந்து இதை பார்த்துட்டேன். அதனால் வந்து நான் வந்து இந்த டேப்பை வந்து ரொம்ப ராசியான டேப்புங்கிற ஒரு சென்டிமெண்ட்டுக்காக நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டிச்சு போட்டு எடுத்துட்டு அதுக்கு அடுத்து நல்லா கம்பி வச்சு நீங்கள் அந்த 2 ஷார்ப் எட்ஜஸும் வந்து கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு அங்கே மேலே வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. 2 சைடு 2 எட்ஜு, மேலே ஒரு கார்னரு, அந்த இடத்துல ஸ்டிச்சை நிறுத்தி மிஷினை திருப்பிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி திருப்பிட்டு இப்போ வந்து ஒரு அவுட்ரு ஸ்டிச்சு போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அவுட்ரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு அவ்வளோதான். நமக்கு வந்து இந்த ஸ்லீவ் கலர் க்ரீன் கலர் த்ரெட்டோட ஒர்க்கு நமக்கு முடிய போகுது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அந்த கீழே ஓப்பன் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு தான் வந்து நம்ம பொட்லி பட்டன்ஸ் ரெடி பண்ணி எப்படி ஃபில் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். சென்டர் நாச் போட்டு எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நான் சேரீ வந்து எனக்கு ரோஸ் கலர் இருக்கிறனால நான் ரோஸ் சேரீயில் கொஞ்சம் கிளாத் எடுத்துக்கிறேன். இது வந்து நான் 4.5 இன்ச்சு அங்கே ஓப்பன் விட்டேங்களா, கீழே மேலே இருக்குக்காக நான் வந்து 6 இன்ச்சு எடுத்துக்கிறேன். 6க்கு 6 எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இது 6 வந்து ஹைட்டுமு, வித்து வந்து நீங்கள் 3 இன்ச்சு விட்டாங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் 4 இன்ச்சு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுத்துட்டு இந்த மாதிரி லைனிங் கிளாத் ஒரு கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வந்து பிசுறு தெரியாமல் மடித்து அடிச்சுட்டு மீதி 3 பக்கமே பிசுறு தெரிகிற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2 கிளாத்தையும் அதே மாதிரி எடுத்துட்டு 1/2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு சாரீ கலர் இந்த ரோஸ் கலருங்காட்டி நான் வந்து க்ரீன் கலரில் பொட்லி பட்டன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்து எனக்கு 1/2 இன்ச்சும் மேலே 1/2 இன்ச்சும் நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு இடையில சென்டரில் தான் பொட்லி பட்டன்ஸ் வைக்க போகிறேன். அப்போ தான் எனக்கு கரெக்டாக வரும். நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுக்காக அந்த 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கைடு வந்து மாற்றல. அதாவது சிங்கிள் ஃபுட்டு மாற்றாமல் டபுள் ஃபுட்லேயே தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். கரெக்டாக அந்த லைன் மேலே வந்து அந்த பட்டன்ஸ் விழுகிற மாதிரியுமே நான் தள்ளி தான் அந்த 1/2 இன்ச்சில் தான் ஸ்டிச்சு போடுறேன். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட்டு மாற்றணுங்கிற கண்டிஷன் வந்து கிடையாது. இதே நீங்கள் அந்த பட்டன்ஸை ஒட்டியே நீங்கள் ஸ்டிச்சு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபுட்டு மாற்றணும். அதில் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 டபுள் ஸ்டிச்சு போட்டு ஸ்ட்ராங்காக போட்டு எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது
பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாத்தை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பிசுறு தெரியாமல் அடித்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த சைடை வந்து கரெக்டாக அந்த பட்டன்ஸ் மேலே உட்கார்ற மாதிரி நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்க, இப்போவும் வந்து நான் ஃபுட்டு மாற்றல, அதே ஃபுட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சூப்பராக வரும். இப்போ வந்து இதில் உள்ளே வச்சு பாருங்கள், நம்ம வச்சுருக்கிற ஹைட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. கரெக்டாக இருந்ததுன்னா அந்த சைடு 3.25 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு, இந்த சைடு ஒரு 3.25 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு, மேலே வந்து மேலே இருக்கிற ஷேப்பை வந்து கரெக்டாக கொண்டு வந்து ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து இந்த ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், நம்ம கீழே வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து ஓப்பன் இருக்குது, அதாவது பிசுறு தெரிகிற மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் அந்த இடத்துலையே வந்து க்ரீன் கலர் வந்து பைப்பிங் கொடுத்து கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கலாம். நான் வந்து ஃபுல்லாகவே ரோஸ் கலர் பைப்பிங் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து நான் இது பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி கிளாத் எடுத்து ஒன் சைடு நான் அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் திருப்பி போட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். பைப்பிங் ரொம்ப சன்னமாக ஒரே மாதிரி அடிச்சுட்டு வாங்க, அப்போ தான் வந்து பைப்பிங் சிறுசாக வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடித்து திருப்பி அடித்து விட்ருங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நீங்கள் க்ரீன் கலர் ஸ்டிச் பண்ணும்போது க்ரீன் கலர் த்ரெட்டு மாற்றணும், ரோஸ் கலர் ஸ்டிச் பண்ணும்போது ரோஸ் கலர் த்ரெட்டு மாற்றணும். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்லாம் ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் த்ரெட்டு மாற்றி தான் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்கறக்கும் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் இதை விட்டுறலாம், இல்லாட்டி இது ஒரு மடித்து ஒரே மாதிரி அடித்து விட்டுருங்க. ரொம்ப சூப்பராக இந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து என்னோடய பேக் பார்ட், இந்த சேரீ ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்லீவோட பொசிஷன் வந்து ப்ளவுஸில் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத என்னோடய அடுத்த வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மறக்காமல். ஓகேங்களா, இந்த ஸ்லீவ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய டிசைன்ஸ்க்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இதில் ஒன்று என்னென்னா, இப்போ பாருங்கள், ஒரு ஸ்லீவில் பட்டன்ஸ் வந்து லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்கும், இன்னொரு ஸ்லீவில் ரைட் சைடு பார்த்த மாதிரி இருக்கும். அதாவது அந்த பட்டன்ஸ் நம்ம வைக்கும்போது ஃப்ரண்ட்டை பார்த்து தான் வந்து பட்டன்ஸ் இருக்கணும், பேக்கை பார்த்து போயிடக்கூடாது. ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.